ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த் OnePlus உடைய ஃபிளாக்ஷிப் OnePlus 11 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட சேர்த்து அவங்களுடைய பட்ஜெட் ஃபிளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்காக OnePlus 11R அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனும் ஆக்சுவலி இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த OnePlus 11R ஸ்மார்ட் ஃபோன்லையும் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அப்படி எல்லாமே நல்லா இருக்கா, என்னெல்லாம் நல்லா இருக்கு என்னெல்லாம் நல்லா இல்லை அப்படின்ற விஷயத்தை எப்பவும் போல நாம இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த OnePlus 11R ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக்குமே நமக்கு OnePlus 11 5G மாதிரி தான். அந்த சர்க்குலர் ஷேப்க்கான அதே கேமரா மாடலுக்கான அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. 8.7mm கான திக்னஸோட 204 கிராம்ஸ்க்கான வெயிட்டோட இருக்கு. அண்ட் பிளாக் ப்ளூ அப்படின்ற மாதிரியான ரெண்டு கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த மொபைலையும் நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான், அந்த வெயிட் அண்ட் திக்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணுங்கப்பா, கொஞ்சம் பல்கியா இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்கன்னா ஓகே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மற்றபடி டிசைன் லுக்கலாம் ஓகே நல்லாவே இருக்கு. பட் பில்டு குவாலிட்டி மட்டும் பேக் சைட்லாம் ஆக்சுவலி கிளாஸ் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் சைட் ஃப்ரேம்ஸ் மட்டும் இங்கே பிளாஸ்டிக்ல கொடுத்துருக்காங்க. அது ஏன்னு தெரியல, அதையுமே கொஞ்சம் மெட்டலில் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த செக்மெண்ட்டுக்கு அதை கொடுத்துருக்கலாம், பட் அதெல்லாம் இங்கே கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து மொபைலுக்கான ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு போனோம்னா ஆக்சுவலி இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸ்க்கான டிஸ்பிளே தான். 1.5K ரெசல்யூஷனுக்கான ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது கூட இதில் 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் இருக்கு. 1450 நிட்ஸ்க்கான ஒரு பெரிய பீக் பிரைட்னஸ்க்கான ஒரு வேல்யூ இங்கே நமக்கு டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அதோட 2160 ஹெர்ட்ஸ்க்கான PWM டிம்மிங் ஃபீச்சர் இருக்கு. கார்னிங் கிளாஸ் விக்டர்ஸ்க்கான ப்ரொடக்ஷன், HDR10+ சர்டிஃபிகேஷன், டால்பி விஷனுக்கான சப்போர்ட் அப்படின்ற மாதிரின ஒரு டாப்பான டிஸ்பிளே ஃபீச்சர் இங்கேயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் கொடுத்துருக்காங்க. மெயினாக பீக் பிரைட்னஸ் வேல்யூ அதிகமாக இருக்கிறதுனால ஒரு நல்ல பிரைட்டான டிஸ்பிளேவா இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக மொபைலுடைய பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொஞ்சம் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. OnePlus 11 5G கொடுத்த அதே 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ண 100 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு OnePlus கிட்ட இருந்து ஓகே தான், நல்லா ஃபாஸ்ட்டான சார்ஜிங் இருக்கு, நல்லா ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். பட் ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கேயும் இல்லை. அஃப்கோர்ஸ் OnePlus 11 5Gலேயே ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கல, அதே மாதிரி இந்த OnePlus 11Rலையும் நமக்கு ஒயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே கொடுக்கல. அடுத்து மொபைலுடைய பர்ஃபார்மன்ஸ் பக்கம் வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி Snapdragon 8+ Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய போன ஜென்ரேஷனுக்கான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸரை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணது எனக்கு பாசிட்டிவாக தான் தோணுது. ஏன்னா இந்த Snapdragon 8+ Gen 1ஓட இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் above 40K 50K செக்மெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ Snapdragon 8 Gen 2 அதெல்லாம் வந்துருச்சு அப்படின்றதுனால இது கொஞ்சம் பிரைஸ் கம்மி பண்ணி அண்டர் 40,000ல இந்த ப்ராசஸரை யூஸ் பண்ணுறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா இது போன ஜென்ரேஷனுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராசஸர் அப்படின்றதுனால நமக்கு ஒரு ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கிடைக்கும். அண்ட் ஃபிளாக்ஷிப் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் அது கூட ஃபிளாக்ஷிப்பான ஃபீச்சர்ஸ் LPDDR5X ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ், ப்ளூடூத் வெர்ஷன் 5.3, Wi-Fi 6 கனெக்டிவிட்டி மாதிரியான ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃபிளாக்ஷிப்பான ஒரு ஃபீச்சர்ஸ் எல்லாமே பேக்கடாக இருக்கு. அண்ட் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸும் நமக்கு அந்த ஃபிளாக்ஷிப் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ற ஒரு பவர் பேக்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். இது போக இதில் ஹாப்டிக்ஸ்னு பார்க்கும்போது எக்ஸாக்ஸ் ஹாப்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வேப்பர் சாம்பருக்கான லிக்விட் கூலிங் டெக்னாலஜியும் OnePlus 11ல கொடுத்த அதே மாதிரி அந்த அப்கிரேடட் வேப்பர் சாம்பருக்கான ஒரு லிக்விட் கூலிங் டெக்னாலஜி ஒரு நல்ல பெரிய ஏரியாக்கான வேப்பர் சாம்பர் யூஸ் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. ஸோ ஹீட்டிங் மேனேஜ்மெண்ட், தெர்மல் மேனேஜ்மெண்ட் இதுலயும் நம்ம பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்ல எல்லாரும் ரொம்பவே அவளை எதிர்பார்க்கக்கூடிய அந்த கேமரா சைடுக்கு வந்தோம்னா இங்கே கேமரா ஃபீச்சர்னு பார்க்கும்போது பிரைமரி கேமரா OnePlus 11ல கொடுத்த அந்த பிரைமரி கேமராவை அப்படியே அலைக்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. 50 மெகா பிக்சலுக்கான Sony IMX 890 சென்சார் பேக் பண்ணி இருக்கக்கூடிய ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்கக்கூடிய அந்த பிரைமரி கேமரா தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதுல எந்த வித்தியாசமும் இல்லை. பட் அப்புறம் எங்க வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு கேமரா தான். இங்கே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு கேமராவை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது கண்டிப்பா இந்த செக்மெண்ட்டுக்கு வர்த்தே கிடையாது தான். இதுக்கு அட்லீஸ்ட் அவங்க ஒரு 13 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் அண்ட் ஒரு 5 மெகா பிக்சல் இல்ல 8 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்கலாம். பட் ஏன் இந்த 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல, அதுவும் இந்த செக்மெண்ட்ல போயிட்டு. அண்ட் அதே மாதிரி இந்த கேமராஸ் அவங்க ஹசல்பிளேடோட டியூனிங் இந்த ஸ்மார்ட் போன்ல பண்ணல. நார்மலா OnePlus உடைய ஆப்டிமைசேஷனோட தான் இந்த கேமராஸ் அப்படின்றது இருக்கு. அண்ட் அது போக இதுல முன்பக்கம் செல்ஃபி கேமரா அவங்களுடைய ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகா பிக்சலுக்கான சோனி சென்சார் பேக் பண்ணி இருக்கக்கூடிய அந்த செல்ஃபி கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் செல்ஃபி கேமரா எந்த வித்தியாசமும் இல்லை. பட் ரியர் கேமரா மட்டும் அவங்க OnePlus 11ல யூஸ் பண்ணியிருந்தா அந்த பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதனால பிரைமரி கேமராவுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். பட் அதை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய கேமராஸ் எல்லாம் கண்டிப்பா யூஸ்லெஸ் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு, அந்த அளவுக்கு ஒர்த்தா இல்லை. இது போக அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆஸ் யூஷுவல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் டால்பி அட்மாஸ்க்கான சப்போர்ட்டோட வந்திருக்கு. அண்ட் இதுலயும் நமக்கு OnePlusல எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த அலர்ட் ஸ்லைடர் இருக்கு. Android 13க்கான OSல ரன் ஆகுது. அண்ட் இந்த மொபைலுக்கான பிரைசிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 8GB 128GB வேரியன்ட் 40,000
ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது போக 16GB 256GB கான வேரியன்ட் 45,000 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் பிரைசிங் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. Snapdragon 8+ Gen 1ஓட இந்த பிரைசிங் எடுத்துட்டு வந்திருக்கிறது நல்லா இருக்கு, ஓகே ரீசனபிளா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இருந்தாலும் கேமரா மாதிரியான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம். அதுலயும் அந்த செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் மாதிரியான அந்த கேமராலாம் கொடுக்காம கொஞ்சம் நல்ல கேமராவா கொடுத்து இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பட் இப்போதைக்கு அந்த கேமரா மட்டும் எனக்கு கொஞ்சம் இடிக்குது. அதர்வைஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்ட் பிரைஸ் செக்மெண்ட்டை பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல ரீசனபிளா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் லாங் டைம்ல எந்த அளவுக்கு OnePlus பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க, இவங்களுடைய ப்ரீவியஸ் ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்த அந்த இஷ்யூஸ் எல்லாம் இல்லாம எந்த அளவுக்கு இந்த ஸ்மார்ட் போன் யூசர் ஃப்ரெண்ட்லியான ஸ்மார்ட் போனா இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் போன் மார்க்கெட்ல சக்சஸிவா இருக்குமா இல்லையா அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். அதனால அதை நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இருந்து தெரிஞ்சிருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ், பிரைஸ் செக்மெண்ட், டிசைன் இதை பத்தின உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத அப்படி நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லிட்டு போங்க.